நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. பாத்தீங்கன்னா சேலம் கோட்டத்திலிருந்து DRM ரயில்வேஸ் வந்திருந்தார். இங்கே கோவை ரயில் நிலையம் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அங்கே என்னென்ன அடிப்படை பணிகள் செய்ய வேண்டும், உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்களும் மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருந்தோம். அதே போல அவரும் வந்து ரயில்வே சார்பாக என்னென்ன இங்கே அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக வந்து அங்கே சொன்னார், என்னென்ன செய்ய போகிறோம் என்று. அதே போல கோவை ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் கோவை வடகோயம்புத்தூர் ரயில் நிலையம் இந்த மூன்றாக பிரித்து ரயில்கள் ஆரம்பிப்பது, அதாவது துவக்கம் கோவையிலிருந்து இருக்கும் ஒரு சில ரயில்களை வந்து வடகோயம்புத்தூரில் இருந்தும் கேரள மார்க்கமாக செல்லும் சில ரயில்கள் வந்து போத்தனூரில் இருந்து செல்லுமாறு புறப்பட்டு வந்து சேருமாறு நாங்கள் அதை கோரிக்கையாக கொடுத்திருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அது குறித்து அவர்களும் திட்டமிட்டு அதில் என்னென்ன சாதக பாதகம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களும் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா புதிய ரயில்களும் கேட்டுக்கிறோம். அதாவது தினசரி இரவு பெங்களூர் செல்லும் ரயில், விரைவு ரயில் நீண்ட நாள் கோரிக்கை. அதே போல ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து மீட்டர் கேஜ் கன்வர்ஷன்ல நின்னது அப்படியே நிற்கிறது. அது ஒரு பழைய காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது, அதை கேட்டிருக்கிறோம். அதே போல சேலம் ஈரோடு சேலம் மெமு அதுவும் வந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீண்டும் துவக்க வேண்டும் என்று. அதே போல தூத்துக்குடி மார்க்கமாக திருச்செந்தூர் வரைக்கும் தினமும் ரயில் சர்வீஸ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இது போல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதே போல வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்காக வேளாங்கண்ணி வரைக்கும் சில ரயில்களை முடித்தால் நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதுவும் சொன்னோம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா தனியார் பங்களிப்புடன் PPP மோடில் வந்து நம்ம கோவை ரயில் நிலையம் மேம்படுத்தப்படும் என்று DRM சொன்னார். அவர் இங்கே வந்து ஆய்வு செய்ததற்கு பிறகு நான் வந்து சென்னையில் ஜெனரல் மேனேஜர் அவர்களை சந்தித்தேன். இந்த கோரிக்கைகளை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தி அவரும் நல்ல முறையில் என்னென்ன செய்ய முடியும் என்று விளக்கமாக சொன்னார். அதே போல அங்கே அதிகாரிகளுடன் ஒரு சின்ன ஆலோசனை நடைபெற்றது. இந்த கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து எதெல்லாம் சாத்தியமோ அதை விரைவாக செய்து கொடுக்கலாம் என்று சொன்னார். அதே போல பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம வடகோயம்புத்தூர் வந்து முழு வீச்சில் தயாராகிறோம் வடகோவை ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார். விரைவில் அதற்கான பணிகள் வந்து முடிவடைந்துவிடும் என்றும் சொன்னார். அதே போல மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 காரிடார், அதாவது காரிடார் 1 வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏர்போர்ட் வழியாக நீலாம்பூர் வரைக்கும், காரிடார் 2 வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து வலியாம்பாளையம் பிரிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான திட்டமிடல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 அதிகாரிகளை இதற்காக சர்வே செய்வதற்காக நியமித்திருக்கிறார்கள். அவர் நிரந்தரமாக கோவையில மாநகராட்சி அவர்களுக்கு அலுவலகம் கொடுத்திருக்கிறது. அந்த அலுவலகத்திலிருந்து அவர்கள் அந்த சர்வே பணியை வந்து அவர்கள் இனி பார்த்துக் கொள்ள போகிறார்கள். பணிகள் வந்து விரைவுபடுத்தப்பட்டது. அதே போல அவர்களும் கன்சல்டன்ட் நியமித்திருக்கிறார்கள். தனியார் ஆலோசனை கொடுப்பதற்காக டெக்னிக்கல் கன்சல்டன்சி நிறுவனம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களும் முழு வீச்சிலே இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ட்ரோன் சர்வே மற்றும் இந்த சர்வே எல்லாம் நடந்து இப்பொழுது சத்தி ரோடை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டூல் பாலத்திலிருந்து 1.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிட்டத்தட்ட அந்த சூர்யா ஹாஸ்பிட்டல் தாண்டி முடியும் இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 மீட்டர் அகலத்தில் வந்து அங்க சத்தி ரோடு அகலப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த இடத்துல வந்து நடுவில் மெட்ரோ சர்வீஸ், மெட்ரோ அந்த இது வரப்போகிறது, மெட்ரோ ரயில் 2 புறமும் ஹைவேஸ் இருக்க போகிறது. இதுதான் வந்து இப்பொழுது திட்டமிடல் பணிகளில் வந்து இதுவரைக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து எவ்வாறு, எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது, எத்தனை அரசு நிலங்கள் இருக்கிறது, தனியார் நிலங்கள், பட்டா நிலங்கள், இது போன்ற அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இனி இந்த சர்வே டீம் பார்த்து கொள்ளும். அதே போல இங்க முழு வீச்சில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியும் இதில் பங்கு கொண்டு மாநகராட்சி ஆணையாளர் தலைமையில் பொறியாளர்கள் மற்றும் TPO மற்றும் பொறியாளர்கள், சீஃப் இன்ஜினியர் எல்லாரும் சேர்ந்து அவர்களும் பக்க பலத்துடன் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த முறை DRM வந்த போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய திருச்சி ரோடு பஸ் நிலையம், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற பஸ் நிலையத்தை வந்து கனெக்ட் செய்வதற்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று சொன்னோம். அதையும் அவர்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார்கள்.
நிறைய பேர் புகைவண்டி நிலையத்திலிருந்து அந்த ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி அப்படியே அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் வந்து ஒரு சில அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் டீகன்ஜஸ்ட் பண்றதுக்காக அதாவது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடுகள்லாம் நாங்கள் சொன்னோம், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல அவனாசி ரோடு கனெக்ட் பண்ணுவதற்கும் ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து நாங்க கேட்டிருக்கிறோம். அதுவும் வந்து இன் பிரின்சிபல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரயில் நிலையத்திலிருந்தே வந்து பஸ் நிலையத்திற்கு செல்வதற்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இதுவும் வந்து நாங்கள் புதிதாக சொல்லியிருக்கிறோம். அதையும் டிஆர்எம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த டிசைனிலை வந்து அதையும் வந்து எப்படி அதை செய்யலாம் அமல்படுத்தலாம் என்று அவர்களும் அந்த அவருடைய கன்சல்டன்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அது நடக்கப் போகிறது. அதே போல அந்த ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கீழ் தரைத்தளம் மற்றும் 2 தளங்கள் வந்து ரயில்வே உபயோகம் மற்றும் இந்த பிபிபி மோடு இருக்கிறதுனால வணிக ரீதியான உபயோகங்களும் வரக்கூடும் என்று அவர் வந்து ஒரு சொன்னார். அது என்னென்ன என்று பிற்பாடுதான் தெரிய வரும். இதுதான் வந்து இன்றைய ஸ்டேட்டஸ். ஆமாங்க. அப்புறம் இடையில கோவிட் வந்ததுனால பெரிய ஒரு ஸ்தம்பிச்சு நின்றுது. இப்போ வந்து மீண்டும் அதை வலியுறுத்தி தான் கேட்டிருக்கிறோம். நைட் ட்ரெயின் பெங்களூருக்கு வந்து கேட்டிருக்கிறோம். அது விரைவில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் பிளானுக்கு அப்புறம் இல்ல வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. இனிமே வர பாப்புலேஷனுக்கு அந்த ஸ்டேட் பேங்க் ரோடு இப்ப இருக்க நிலைமைக்கு இப்பவே ரொம்ப டிராபிக் கன்ஜெஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப 2 சைட்லயுமே லேண்ட் அக்விசிஷன் பண்ணி அந்த ரோட வைடன் பண்ணாம நம்ம அதுல புது ட்ரெயின்ஸ் பண்ணோம்னா இன்னும் மேலும் தான் எல்லாமே இதாகும். ரோட வைடன் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போ நாங்க சொல்லும் போதே இதை சொன்னோம். அதாவது நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் லேண்ட் லாக்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இனி சைட்வேஸ்ல வந்து நம்ம எந்த பக்கம் விஸ்தீர்ணம் செய்ய இயலாது. வெர்டிகல் தான். இப்போ டிஆர்எம் சொன்னது வந்து அடுத்த வரக்கூடியது வந்து 5-6 மாடி 7-8 மாடி அப்படிங்கிறது எல்லாம் வெர்டிகல் தான். இப்போ நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா அதுக்கு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு போத்தனூருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்குறோம், நார்த் கோயம்புத்தூருக்கு பிரித்து கொடுக்கும்போது இதே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள சில இடங்கள் நாங்க தோராயமா சில இடங்களை சுட்டி காட்டி இது வேணும்னா நாளைக்கு எக்ஸ்பான்ஷன் போறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஜெனரல் மேனேஜர் கிட்ட நாங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். அதே போல வடகோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கூட் ஷெட்டை வந்து வேற இடத்துக்கு மாற்றி உள்ளே வரக்கூடிய அந்த லாரிகள், அதாவது லாரிகளால் நிறைய போக்குவரத்து இடையூறு நடைபெறுகிறது. அந்த இடமும் வந்து பயணிகள் போக்குவரத்திற்காக மாற்றுவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுவும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் இருக்காங்க. வேற உதாரணத்துக்கு ஒரு இருகூரோ ஒரு பீளமேடோ ஒரு சிங்கல்லூர் சைடோ எங்க அப்ரோச் ரோடு நல்லா இருக்கோ அங்க வந்து கூட் ஷெட்டை மாத்தி கொடுப்பாங்க. ஆமா, இந்த ரயில் கூட் ஷெட் டெப்போ அதுவும் வந்து மாற்றுவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அன்னைக்கு நான் கமிஷனர் கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்தோம் கூட டிஆர்எம் கூட. அப்ப சில அதாவது வழிகள் இருக்கு, சில சாலைகள் வந்து அங்க டெட் எண்டா இருக்கு. அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அப்ரோச் பண்ற மாதிரி சில இடத்துல ஓபன் பண்ணி கொடுக்குறோம். அதாவது சர்வே வந்து இப்ப சர்வே அளவு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப சர்வேயர் இருக்காங்க, இப்ப அவங்க சர்வேயரும் வந்துட்டாங்க, எல்லாம் ஓகே. இப்ப எவ்வளவு அகலம், அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 24 மீட்டர், நாங்க இப்ப 30 மீட்டர் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிருக்காங்க. அது வந்து இப்ப இன்னும் ஒரு சில வாரங்களில் அது முடிவு செய்யப்படும். அது முடிவு செய்யப்பட்டு அதற்கப்புறம் அரசாங்கத்திலிருந்து ஒரு டிஆர்ஓ லெவல்ல ஒரு அதிகாரி நியமிப்பாங்க. கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இங்கே வந்து ஒரு அதிகாரி நியமித்து, எப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஒரு டிஆர்ஓ வச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு டிஆர்ஓ அதிகாரியின் கீழ் தான் அது நடைபெறும். அதற்கான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது விரைவில் ஒரு 2 வாரங்களுக்குள்ள அது நடைபெற்று முடிந்துவிடும். இல்ல, அது கலந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இடத்துல பாலம் இருக்குன்னா, இப்ப மெட்ரோ பாத்தீங்கன்னா ரோட்ல நடுவுல போகும். இப்போ பாலம் இருக்கிற இடத்துல ரைட்டா லெப்டா அப்படிங்கறது தான் பிரச்சனை. சோ இப்போ ஆரம்பத்திலேயே வந்து இவர்கள் அதை கலந்து பண்ணும்போது பல பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கும். அதனால அது பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துடும். விமான நிலைய விரிவாக்கம் வந்து தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும்
நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 மாதங்களிலேயே வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு உள்ளாரவே அந்த இடத்தை ஒப்படைத்தாகிவிட்டது. அந்த பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம விமான நிலையத்திற்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைரக்டர் பதவி அங்கே காலியாக கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு டைரக்டரே இவங்க இன்னும் போடல. இப்பதான் காம்பவுண்ட் வாலுக்கு வந்து டெண்டர் கால் ஃபார் பண்ணி அந்த பணிகள் இப்போ நடைபெற போகிறது. ரொம்ப ரொம்ப மெல்லமாக தான் நடக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விமான நிலைய ஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் தான் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு வந்து அடுத்தது அதற்கும் நாங்கள் வந்து அங்கே அமைச்சரையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனையும் அடுத்தது பார்க்க போகிறேன். இங்கிருந்து ஒரு இங்கே சில என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணி இதை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்க போகிறோம். விமான நிலைய பக்கத்திலே கழிவு நீர் எல்லாம் அதிகமாக போகுது. ரன்வே கீழே பாலத்துக்கு போகுது. பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் அதிகமாக இருக்குது. பேசியிருக்கோம் சார். எஸ்டிபி ஒன்று போட போகிறோம் சார். ஓகே சார். இப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட பேசி ஒரு எஸ்டிபி ஒன்று அங்கே விரைவாக கொண்டு வர போகிறாங்க. மாநகராட்சி வந்து ஏஐ சேர்ந்து ஒரு எஸ்டிபி கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி அடுத்த கட்டம் இனி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இல்லை, இனி உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடைய இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகும். ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பண்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த மெட்ரோ அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து முடிவெடுத்தா சரியா வரும். அதனால இனி அது பணிகள் நடக்கும்போது தான் அதெல்லாம் முடிவு பண்ணுவோம். survey எவ்வளவு முடிஞ்சிருக்கு சார்? ஏன்னா இப்போ 1.4 கிலோமீட்டர்ஸ் பத்தி மட்டும் தான் we are talking, but the rest of the corridors ஓட entire stretch ஓட survey details, like do we have any quantum like that? அந்த 1.4 கிலோமீட்டர் தான் பாட்டில் நெக். அங்கதான் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருந்து சாலை வந்து பல காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளான்னு வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா குறுகி அது வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் இருந்ததுனால தான் இப்போ அங்கே ஒரு பெரிய பாட்டில் நெக். இப்போ அதுதான் பிரதானமானது. மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து அகலமா இருக்கிறது. உதாரணத்துக்கு சிஎம்எஸ் பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லை, அங்கே ஹைவே கிளியரா இருக்கும், சத்தி ரோடு. ஸோ அதெல்லாம் அது இப்போ ப்ராப்ளமே இல்லை. ப்ராப்ளம் வந்து இந்த கணபதி அந்த டெக்ஸ்டூல்ல இருந்து சூரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும். அதனால தான் இது வந்து இவ்வளவு தாமதமாகிறது. அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்க வேண்டும், அகலப்படுத்த வேண்டும். டெட்லைன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வே முடிஞ்சது. 2 காரிடாரும் கம்ப்ளீட்டட். அதை வெரிஃபை பண்றதுக்கு தான் அந்த 2 சர்வேஸ் வந்து மெட்ரோலேருந்து பெர்மனண்டா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. சர்வே ஃபார் போத் காரிடார் மேல உள்ள லேண்ட் சர்வே முடிஞ்சிருச்சு, ஈவன் யூட்டிலிட்டி சர்வேயும் கம்ப்ளீட்டட் சப்மிட் பண்ணியாச்சு மெட்ரோவுக்கு. அதை வெரிஃபை பண்றதுக்காண்டி இந்த 2 பேர் போட்டிருக்காங்க. அவினாசி ரோட்ல ஏற்கனவே மேம்பாலம் ப்ராஜெக்ட் ஒன்று முடிய போகுது. அதுக்கப்புறம் எப்படி மெட்ரோ அது மெட்ரோ நார்த் சைடு லெஃப்ட் சைடு பட் அந்த கோல்வென்ஸ் வந்து டுவர்ட்ஸ் நீலாம்பூர் அதோடைய இதுமே ஸ்டடி வாஸ் ஓவர். ஏன்னா அந்த ஸ்ட்ரெச்ல மட்டுமே டபுள் டெக்கா வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட்ஸ் ஸ்டேட்டஸ் ஆன் தட், லைக் how is it going to be? அது டிஸ்கஷன்ல இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த ஏர்போர்ட்ல இருந்து என்ஓசி வாங்க வேண்டியதுல ஒரு டிஸ்கஷன்ல இருக்கு. டபுள்வே போலாமா இல்ல ரைட் சைடு போலாமாங்கிற டிஸ்கஷன்ல இருக்கு. கோல்வென்ஸ் நேரா ரைட்ல திரும்பிடலாங்கிற மாதிரி 2 டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஃபைனலைஸ் ஆன பிறகு